ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பெரிய ஏரியானால பார்த்தீங்கன்னா உங்களால் தனியாக வாங்க முடியாமல் கூட, ஏன்னா வந்து 12 ஏக்கருக்கு மேலே சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்களால் வந்து செப்பரேட்டாக வாங்க முடியலனா கூட இந்த லேண்டை நீங்கள் வந்து 2 பேரா 3 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்ம் லேண்டு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தரேங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக, சூப்பரான லேண்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மண்ணோட சாயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான ரெட்டிஷான ரெட் சாயில் மண்ணுங்க, புஞ்ச லேண்டு. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் 30 சென்ட் இருக்குங்க. லேண்டோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் 30 சென்ட் இருக்குது. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக, ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வச்சுருக்காங்க, டிராக்டர் வச்சு உழுது வச்சுருக்காங்க. மேபி வேர்க்கடலை இல்லை தர்பூசணி அது மாதிரி எதாவது பயிர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல சூப்பரான லேண்டு, உங்களுக்கு நீர்வளமான லேண்டுங்க. 2 கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குங்க. ஒரு நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு ரவுண்டு கிணறு, அதுவும் கரை கட்டி நல்லா சூப்பரான கிணறுங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. இப்போ நான் அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 12 ஏக்கர் 30 சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. மண்ணும் நல்ல சூப்பரான மண்ணுங்க. அதுவும் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க. உங்களுக்கு சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனரு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. மண் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல செக்க செவேல்னு நல்ல சூப்பரான மண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ரெட் சாயில் மண்ணாக வேணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில், அரை மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோடு தாங்க. உங்களுக்கு NH பைபாஸ் ஆகட்டும், ஸ்டேட் பைபாஸ் ஆகட்டும், நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் தாங்க வரும். 26 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST பைபாஸ் இருக்குங்க. ஜஸ்ட் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த லேண்டில் வந்து நீங்கள் தனியாக வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வீடு கட்டிட்டு அங்கேயே வந்து ஃபார்மிங் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஒரு பண்ணை மாதிரி வைக்கணும், தென்னந்தோப்பாகட்டும், மாந்தோப்பாகட்டும், அப்படிலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை நீங்களே வச்சு நானே பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லேண்டில் வீடு கட்டிட்டு நீங்கள் தனியாக ஸ்டே பண்ணலாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாயிலும் நல்ல சூப்பரான
சூப்பரான சாயிலுங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி பவுண்ட்ரி ஃபுல்லாக கல் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கல்லும் உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. தள்ளி தள்ளி போட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் பண்ணி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அவங்களே உங்களுக்கு அதுக்கு வந்து எல்லாமே காமிச்சிட்டாங்க கல் போட்டு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட ரேஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி திருப்பி நீங்கள் அளக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓனர் வந்து அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டு எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. உங்களுக்கு நம்ம இந்த லேண்டுக்கும் பஜாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டிஓ ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் பஜார் உங்களுக்கு. இந்த லேண்ட் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரும். பட் ஆனால் நம்ம சென்னைக்கு நியர்பைலே இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் வந்துடுங்க. மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நியர்பைலே வந்துடும். ஏன்னா திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மேல்மருவத்தூர்லேருந்து கொஞ்சம் நியர்பைலே வந்தவாசி யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்தவாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 1.25 மணி நேரத்துலேயே கண்டிப்பாக நீங்கள் வந்தவாசிக்கு ரீச் ஆகிடலாங்க. பஸ்ஸில் வரீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், 2 to 2.25 மணி நேரம் ஆகும். காரில் வரீங்கன்னா ஒரு 1 to 1.25 மணி நேரத்துலேயே நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 கிலோமீட்டர் தாங்க வரும், 78 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 300 மீட்டர்லேயே 300 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குங்க. டைமிங் பஸ் போர் ரூட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. கண்டிப்பாக லேண்டு சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 அடி வருங்க. தார் ரோடு முகப்பு வந்து 350 400 அடி வரும் உங்களுக்கு. லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க. இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போயும் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ கிணறு நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக யார் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேயே சொல்லிவிடுவாங்க. இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் இருக்குங்க. அதுவும் வரப்பில் தான் இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து பனை மரம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70 பனை மரம் இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இருக்குது. ஒரு 12-15 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 தேக்கு மரம், எல்லாம் நல்ல சைஸான தேக்கு மரம். உங்களுக்கு நல்ல பெரிய மரம், சைஸான தேக்கு மரம், அதுவும் வரப்பில் தாங்க இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 மரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பில் தான் இருக்குது. அதுவும் எல்லாம் நல்ல சூப்பரான மரங்க. உங்களுக்கு காய்க்கிற மரமாகும், பனை மரமாகட்டும் தென்னை மரமாகட்டும் எல்லாமே காய்க்கிற மரங்க. தேக்கு மரமும் நல்ல ஒரு சூப்பரான சைஸ் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னொரு கிணறுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிணறு எடுத்தாங்க, அது அவங்க வந்து எதுவும் யூஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் காமிப்போம் பாருங்கள். அதுதான் நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு, சூப்பரான கிணறு, கரெல்லாம் கட்டி நல்லா ரவுண்டு கிணறுங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சது வந்து ஜஸ்ட் ஒரு கிணறு அவங்க எடுத்தாங்க, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிணறு வந்து ஏற்கனவே பழைய கிணறே போதும், தண்ணி நல்லா சப்ளை ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிணறே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ நல்ல நீர்வளமான கிணறுங்க. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இன்னொரு கிணறு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். தனி ஷெட் இருக்குங்க, மோட்ரு ஷெட் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக சூப்பரான லேண்டு. ஒரே பவுண்ட்ரியாக யார் 12 ஏக்கர் தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நீங்கள் பண்ணை நிலமாகவும் வச்சுக்கலாம், பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பண்ணை வைக்கிறதுக்கு, இல்லை வந்து தோப்பு மாதிரி எதாவது நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் வில்லேஜ் பக்கத்தில், அதுவும் வழிலாம் வந்து நம்ம செப்பரேட்டாக இருக்குங்க. பஞ்சாயத்து ரோடு, எஃப்எம்டி ரோடு, தார் ரோட் டச்லேயே தான் அந்த லேண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. சேங்ஷன் பண்ணி எல்லாம் ரோடெலாம் வந்து கவர்மெண்ட்லேயே சேங்ஷன் பண்ணி தார் ரோடு வந்து எல்லாம் சேங்ஷன் பண்ணி மண்ணெலாம் கொட்டி ஜெலிலாம் போட்டாங்க. இன்னும் தார் மட்டும் தாங்க போடணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 to 4 மந்த்தில் கண்டிப்பாக வந்து தாரும் போட்டுருவாங்க உங்களுக்கு. கவர்மெண்ட்லேயே சேங்ஷன் பண்ணி எஃப்எம்டி ரோடு தாங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு, எஃப்எம்டி ரோடு, கவர்மெண்ட் ரோடுங்க. மெயினாக சொல்லப்போனால் கவர்மெண்ட் ரோடு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜோட
தண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிணத்துல நல்லா மேலேயே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட்டு கிணறு சைடில் மட்டும் க்ளீன் பண்ணோங்க. கொஞ்சம் பொதராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியல. நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு நேரடியாக சைடு விசிட் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல பெரிய கிணறுங்க. சைடில் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கிணறு வந்து நல்லா சூப்பராக ஆகிடும். கரைலாம் கட்டி இருக்குங்க. எந்த ஒரு கரையும் சரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கரையும் வந்து நல்லா பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 18,000 ஒரு ஏக்கர் வந்து 18 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. 12 ஏக்கர் 30 சென்ட் இருக்குங்க. சூப்பரான மண். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் தான் ஃபைனலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி நேஷல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக வேணால் ட்ரை பண்ணி கேட்டு பார்க்குறேங்க. பட் ஆனால் ஓனரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 19 லட்ச ரூபா ஒரு சென்ட்டு சொல்லி ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட அப்புறம் சிங்கிள் பேமெண்ட்டாக அக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபைனலாக ஒரு 18 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம், ஒரு சென்ட் 18,000 ஃபைனலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சைட் விசிட் பாருங்கள். டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, ஓனர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்களே கூட கண்டிப்பாக டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. ஃபைனலாக 18 சொல்கிறாரு. வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி என்னால் எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி நேஷல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப கொஞ்சம் ஏதாவது வந்து கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சென்ட்டுக்கு ஒரு 200 300 இல்லை 500 கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு அதுவும் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல லேண்டு ஊர் பக்கத்துலேயே வந்திருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் தேக்கு மரம், தென்னை மரம், பனை மரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்புலேயே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. அதுவும் கிணறு சர்வீஸோட ஒரே பவுண்டரியாக கிடைக்கிறதுலாம் ரொம்ப லேண்டு. இந்த லேண்டை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தனித்தனியாக கூட சேல் பண்ணலாம், ஃபார்ம் லேண்டு மாதிரி. ஸோ எந்த ஒரு யூஸுக்கும் நல்ல சூப்பரான லேண்டு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி